அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திருநெல்வேலியில் சந்தித்தனர். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும், பெண் இனத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அம்மா வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்தித்தார். பல்வேறு இடங்களிலும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் கிராமமாக சென்று பொதுமக்களையும் கழக தொண்டர்களையும் புரட்சித்தாய் சின்னம்மா சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலரும் என்றும், மக்களின் அனைத்து பிரச்சினைகளும் உடனடியாக முடிவுக்கு வரும் என்றும் இச்சந்திப்புகளின் போது புரட்சித்தாய் சின்னம்மா பொதுமக்களிடம் உறுதிபட தெரிவித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரின் பெருமைகளையும், பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புனித பயணமாக புரட்சித்தாய் சின்னம்மாவின் மக்கள் பயணம் அமைந்துள்ளது. தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் தனது மக்கள் பயணம் எந்நாளும் தொடரும் என்ற சூளுரையோடு அம்மா வழியில் மக்கள் பயணத்தை புரட்சித்தாய் சின்னம்மா தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி முதல் புரட்சித்தாய் சின்னம்மா மேற்கொண்ட மக்கள் பயணத்தில் 5வது நாளான நேற்று ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளியூர், பணக்குடி, பழவூர், கருங்குளம், செட்டிக்குளம், கூடன்குளம், இடிந்தகரை, உதயத்தூர், ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா பொதுமக்களையும் கழக தொண்டர்களையும் சந்தித்து அவர்களிடையே எழுச்சியுரை ஆற்றினார். மக்களின் குறைகளை கேட்டறிந்த புரட்சித்தாய் சின்னம்மா மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு ஏற்படும் என்று நம்பிக்கையூட்டினார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா இன்று சென்னைக்கு புறப்படும் முன்பு திருநெல்வேலி, ராதாபுரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, தென்காசி, ஆலங்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தோடு சந்தித்து நினைவு பரிசுகளும் வழங்கினார்கள்.